தம்புள்ள பள்ளிவாசலிலே மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த முனைவதாக பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார்கள். இது குறித்து ஆராய்ந்த பொழுது அந்த பாதையை அமைக்கின்ற உத்தியோகத்தர்களும் அதே போல அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பௌத்த மதகுருவும் தம்முள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த மதகுருவும் வந்து அந்த அடாவடித்தனத்தை மீண்டும் புரிய வந்ததாக அவர்கள் தெரிவித்தார்கள். இது குறித்து நான் உடனடியாக போலீஸ் மா அதிபர் இலங்கக்காவன் அவர்களுக்கு தொடர்பு கொண்ட பொழுது இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சொன்னார். அதே போல இந்த மத விடயங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சீனியர் டிஐஜி அனுர சேனநாயக் அவர்களுக்கும் உடனடியாக நான் தொடர்பு கொண்டு இவ்வாறான மோசமான நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கிலே பகிரங்கமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ரெக்கார்டும் இருக்கின்றது. அந்த தம்புள்ள பள்ளிவாசலை உடைப்பதற்கோ அகற்றுவதற்கோ நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார். எனவே பல தசாப்தங்களாக சுஜூது செய்யப்பட்ட அந்த இடம், எனவே அவ்வாறு எதுவும் செய்யக்கூடாது என்று நாங்கள் வேண்டிய பொழுது இதை ஏற்றுக்கொண்ட எதுவும் செய்யக்கூடாது என்று நான் அவரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தேன். அதன் பிறகு மத விவகார அமைச்சரான பிரதம மந்திரி அவர்களுக்கும் இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்திருக்கின்றேன். எனவே இது குறித்து நாங்கள் அந்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் அதே போல அரசியல் தலைவர்களோடும் பேசி அந்த நிர்வாக சபையை மிக விரைவிலே சந்தித்து இது குறித்து எதிர்காலத்திலே இந்த பள்ளிக்கான பாதுகாப்பு, இந்த பள்ளிவாசலே எதிர்காலம் குறித்து நாங்கள் பேசுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம்.